ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கை கம்யூனிட்டி அக்சஸோட ஃப்ரீயாகவே கற்றுக்கணும் அப்படின்னா புவனேஷ் ட்ரேடர் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். வணக்கம் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி வந்து 18/6/2025 புதன்கிழமைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்து மார்க்கெட் ரிவ்யூவை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு சின்ன ரெக்கவரி அண்ட் அல்டிமேட்டாக பயங்கரமாக ஃபாலோ ஆகி முடிஞ்சிருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து 0.7% டவுனில் முடிஞ்சிருக்கு. S&P வந்து 0.84% டவுனில் முடிஞ்சிருக்கு. அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 0.98% வந்து டவுனில் முடிஞ்சிருக்கு. அண்ட் இங்கே இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா, இட் மேபி ஆக்ட் அஸ் அ டாப் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த ஸ்விங் ஹை அப்படிங்கிறது மேபி ஃபர்தராக செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 இண்டெக்ஸ்லையுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ஸ் பாருங்கள் 13% வந்து ஏறி முடிஞ்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா 2 காரணம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் போயிட்டு உடனடியாக முடிச்சாகணும். டெஹ்ரான் மக்கள்லாம் வந்து இஸ்ரேலோட கேபிட்டலுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போய் எங்கேயாவது கொஞ்சம் வந்து சேஃபான இடத்துல இருங்கன்னு சொல்லிட்டாரு. சீக்கிரமாக போற முடிக்கணும், ஈரான் அடங்க மாட்டுறாங்க, எதாவது பண்ணி ஆகணுங்கிற மாதிரி வந்து இந்த ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த வார் வந்து இன்டென்சிஃபை ஆகிட்டே இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக் காலண்டர்லையுமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான 2 டேட்டா வந்துருந்துச்சு. கோர் ரீட்டைல் சேல்ஸ் டேட்டாவும் ரீட்டைல் சேல்ஸ் டேட்டாவும். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக வந்திருக்குன்னா மக்களுடைய ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா இன்றைக்கி தாங்க ஃபெட் மீட்டிங் நடக்குது யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அப்படியே தான் வச்சிருக்க போகிறாங்க அப்படிங்கிறதா வந்து எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஆனால் அதை தாண்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஜெரம் பவுல் வந்து கரெக்டாக ஐ திங்க் இந்தியன் டைமிங்கில் 11:30க்கு இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன். 11:30 12 மணியான்னு தெரில நைட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே ஒரு ஆட்டம் காண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அவர் ஏதாவது இப்போ இருக்க இந்த ட்ரம்ப் டேரிஃப் இஷ்யூவாலையும் இங்கே இருக்கிற இந்த எக்கனாமிக் கன்சர்னாலையும் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அது மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா போயிடும். அப்படி இல்லாமல் அவர் வந்து அது ப்ராப்ளம்லாம் கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்கனாமி நல்லா தான் இருக்குன்ட்டாருன்னா அது பாசிட்டிவாக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது. அது கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று உங்களுக்கு வந்து யூஎஸோட 10 இயர் பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று லைட்டாக கீழே விழுந்திருக்கு. இது ஒரு சின்ன பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம். அண்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஜம்ப்னு பார்த்தீங்களா. போர் வந்துட்டாலே போதும் க்ரூட் ஆயிலை வந்து கையிலேயே பிடிக்க முடியாது, பயங்கரமாக மேலே ஏறுவான். மோஸ்ட் ஆஃப் த கமாடிட்டிஸ் அப்படி தான் பிஹேவ் பண்ணோம். ஸோ க்ரூட் ஆயிலுமே இப்போதைக்கு வந்து மேலே தான் ஏறி இருக்கு. பட் எனக்கு மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன லிக்விடிட்டி ஸ்வீப் படித்து கீழே இறங்கிட்டு இருக்கான். சின்னதாக எவ்வளோ தூரம் கீழே வருவான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 67 தாண்டா தான் பேரிஷ் ஆகிறான். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் வேணாலும் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ப்ரைஸஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று அன்சேஞ்சாக தான் இருக்குது. ஒரு சின்ன கன்சால்டேஷன் தான் போட்டிருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3385 அப்படிங்கிற லெவலில் வந்து இருக்குது. ஸோ கோல்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு மேலே இருக்குது. இங்கே வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் இருக்குது டெக்னிக்கலாக. பட் இந்த வார் சுச்சுவேஷன் மாறும்போது கோல்டு அதுக்கேற்ற மாதிரியும் பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. மற்ற அசெட் கிளாஸஸ் முக்கியமாக கிரிப்டோ வேறு நம்ம பார்க்கணும்ல. ஸோ கிரிப்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஒரு பயங்கரமான ஃபால் இருந்துச்சு. நேற்று ஈவினிங் வந்து நம்ம எத்தீரியம் ட்ரேட்ஸை கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்லேயும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் வந்து அதில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் நிறையா பொட்டன்ஷியல் இருக்குங்க. நான் நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் நேற்று கீழே விழுந்துருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் வந்து சின்ன ரெக்கவரியில் மேலே போயிட்டுருக்கான். இதுவுமே பியரிஷாக தாங்க இருக்குது. கிரிப்டோ மார்க்கெட்டுமே இப்போதைக்கு ஒரு பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக தான் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அதர் கமாடிட்டிஸ் அண்ட் அசெட் கிளாஸஸோடைய நிலவரம். இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம மார்னிங் மற்ற மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவிட்டி தான் கிரிப்டோவோட ரெக்கவரி காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டில் டாக்ஸ் நெகட்டிவாக இருக்குது. ஃப்ரான்ஸ் அண்ட் லண்டன் ஸ்லைட் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிக்கி வந்து சின்ன பாசிட்டிவாக இருக்கான். ஆஸ்திரேலியன் மார்க்கெட் வந்து சின்ன நெகட்டிவாக இருக்கான். தைவான் வந்து ஃப்ளாட்டாக இருக்கான். கொரியா வந்து 0.36%, விச் மீன்ஸ் குளோபலி பெரிய மொமெண்டம் இல்லைங்க. எல்லா மார்க்கெட்டும் ஃப்ளாட் வித் பாசிட்டிவ் பயஸ் ஆர் ஃப்ளாட் வித் நெகட்டிவ் பயஸ்ங்கிற மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பாசிட்டிவிட்டியோ நெகட்டிவோ இல்லை, ஃப்ளாட் மியூட்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நேற்று FID டேட்டா. ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இது வந்து வெறும் NSEயில் மட்டும் நடந்தது. உங்களுக்கு நேற்று பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. பட் 2 இண்டெக்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 பேருமே நெட் பையர்ஸாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தாங்க.
ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெரிவேட்டிவ் டேட்டாவை பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் லாங் அன்வைண்டிங் அப்படின்னு வந்திருக்கு. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 1.54%, சின்ன சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ லாங் அன்வைண்டிங்கும் ஒரு சின்ன பியரிஷான விஷயம் தான். ஸோ அப்போ நேற்று வந்து ஒரு மைல்டு பியரிஷ்னஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஃபியூச்சர்ஸ் வந்து சொல்லுது. அடுத்து வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கோடி நெகட்டிவ் இன்ட்ராடேல பொசிஷனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குங்க. இன்னும் 9 lakhs வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் த்ரூ அவுட் த டே ஏதோ ஒரு 2 டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷாக போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து புல்ஸ் வந்து பிடிச்சி இழுத்துட்டாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம், ப்ராப் ட்ரேடர்ஸ் கால் ஆப்ஷன் வந்து அதிகமாக வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதனால தான் நேற்று வந்து மார்க்கெட் கீழே இருந்ததுனாலுமே பொசிஷனலாக உங்களுக்கு வந்து ஓஏ டேட்டா வந்து புல்லிஷாக இருக்குது. இதை நம்ம முக்கியமாக கவனிக்கணுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோ. ஸோ 20% வந்து எஃப்ஐ வந்து லாங்கில் இருக்காங்க, விச் மீன்ஸ் 80% ஷார்ட்டில் இருக்காங்க. இதுவும் கண்டிப்பாக ஒரு பியரிஷான விஷயம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இதில் பாருங்கள், எஃப்ஐ இங்கே பாருங்கள், புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் 11, 16 புட் ஆப்ஷன் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஷார்ட் கால் அதிகமாக ஷார்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ கால் அதிகமாக ஷார்ட் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக நம்ம இதை பார்க்க மாட்டோம். கால் ஆப்ஷன் இவங்க அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு மாதம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு டேட்டாவை பார்க்குறேங்க. எஃப்ஐ கால் ஆப்ஷன் அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ப்ராப் ட்ரேடர்ஸ் 26, 23. ஸோ கால் ஆப்ஷன் ஸ்டில் அவங்க வந்து பை தான் பண்ணியிருக்காங்க. 25, 26 இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் அவங்க நியூட்ரலாக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1% அதிகமாக வந்து பை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப் ட்ரேடர்ஸ் ஸ்டில் ஒரு புல்லிஷ் பையாஸை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. கால் ஆப்ஷன் அதிகமாக வந்து பை தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து நம்மளுடைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போம். இதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. கால் ஆப்ஷன் அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷனையுமே அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து கால் ஆப்ஷன் தான் அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ரீட்டைலர்ஸும் உங்களுக்கு கால் ஆப்ஷன் அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. சாரிங்க, நான் வந்து ஸ்டாக் காலை பார்த்துட்டேன். ஐம் சாரி, அதான் நான் பார்த்தேன் என்னடா அப்படின்னு பார்த்தேன். ஸோ உங்களுக்கு வந்து எஃப்ஐ வந்து 9, 13. ஓகே, உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் கால் ஆப்ஷனு 11, 16 அப்படிங்கிறது புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்குது. எஃப்ஐ கிட்ட பெரிய வியூ இல்லை. ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் பை பண்ணி புல்லிஷாக இருக்காங்க. ரீட்டைலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி பியரிஷாக இருக்காங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஸ்டேட்டஸ். இதில் நமக்கு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து புல்லிஷாக இருக்கிறது தான். மார்க்கெட் கீழே விழுந்தாலும் அவங்களோட பயாஸை மாற்ற மாட்டேங்கிறாங்க. அண்ட் வழக்கம் போல் வீக்லி எக்ஸ்பைரி அவங்களுடைய பயாஸில் தான் நிறையா டைம் வந்து முடிஞ்சிருக்கு. எல்லா டைம் முடியாது, நிறையா டைம் முடிஞ்சிருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்னிங் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38 பாயிண்ட் வந்து கேப் டவுன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ மார்க்கெட் இஸ் லைக்லி டு ஓப்பன் என்ன கேப் டவுன் நோட். அதுக்கப்புறம் இப்போ நம்ம நிஃப்டியோட டெய்லி பயாஸ்க்கு முதல்ல வந்துடுவோம். ஸோ டெய்லி பயாஸை பொறுத்த வரைக்கும் நேற்று மேலே லிக்விடிட்டி படித்து கீழே வந்திருக்கிறதுனால நிஃப்டியோடைய டெய்லி பயாஸ் அப்படிங்கிறது பியரிஷாக இருக்கிறது. அண்ட் ப்ரீவியஸ் டே லோ தாண்டும் போது செல்லிங் ப்ரெஷர் ஆக்சலேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக்கான ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரிகார்டிங் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டுங்கிறது இதுதான். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் இருக்கிற இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷான விஷயம் தான். சரி, ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் அனாலிசிஸை வச்சு நம்ம ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ காய்ஸ், நான் வந்து சிபிஆரை வந்து இன்ட்ராடே ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒயிட் சிபிஆர்னா கன்சல்டேட் ஆகும், அசனிங் சிபிஆர்னா புல்லிஷாக இருக்கும், டிசனிங் சிபிஆர்னா பியரிஷாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் நான் வந்து 2-3 வருஷமாக ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்ஸ் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி போனதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்கே போனேன். அப்படிங்கிறதுனால எனக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரியும். பட் ஸ்டில் எப்போவுமே நம்ம 2 விஷயத்தை ஒன்றா சேர்த்து கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ட்ராடே ட்ரெண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமே தான் நான் சிபிஆரை யூஸ் பண்ணுறேன்னு ஒழிய என்னுடைய எந்த என்ட்ரி எக்ஸிட்டுக்கும் நான் சிபிஆரை யூஸ் பண்ணுறதில்ல. மேபி கம்யூனிட்டியில் போடுற போஸ்ட்லேயுமே நான் எதுலேயுமே வந்து அதை வந்து இது பண்ண மாட்டேன். ஃப்ரீ கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் போகிற கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை ஒன்றா சேர்க்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த வேரியபிள்ஸ் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு டிசிஷன் மேக் பண்ண போகிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப அதிகமாகும். அஸ் அ ஹியூமன் பீயிங்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஒரு ஒஸ்டான டிசிஷன் மேக்கர்ஸ் தான். அப்போ நீங்கள் நிறையா விஷயங்களை ஒன்றா சேர்த்து அனலைஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஒஸ்டான டிசிஷனாக போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக வச்சுக்கோங்க. நான் சிபிஆரை வந்து என்னுடைய பயாஸை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அனலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ட்ரேட் எடுக்கிறதுக்கு எஸ்எம்சி கான்செப்ட் மட்டுமே தான் யூஸ் பண்ணுறேன். அதை இங்கே சொல்லிக்க விரும்பிட்டு நேற்று வந்து சிபிஆர் என்னாச்சு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நம்ம நேற்று வந்து ஒரு வைடு சிபிஆர் அசனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு, ஒரு வைட் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகி முடிஞ்சிருந்துச்சு. ஸோ மோஸ்ட் அதே மாதிரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபிஆருக்கு மேலால் முடிஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன சிபிஆர் வந்திருக்குன்னா இன்சைட் சிபிஆர் வந்திருக்குங்க. டுடே இஸ் அ ட்ரெண்டிங் டே. ஸோ சூப்பரான விஷயம் இல்லை. ஸோ நம்ம மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரெண்டிங் டே வந்து வரவே இல்லை. ஸோ அதை வந்து பெருசாக வந்து இந்த ட்ரெண்டிங் டே வந்தது தான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் டே வரலான்னு சொல்லலாம். ட்ரெண்டிங் வந்திருக்கலாம், இதெல்லாம் நல்ல ட்ரெண்ட் ஆச்சு. பட் அதெல்லாம் ஃபேக் மூவாக போயிடுச்சு, அதனால் எடுக்க முடியல. ஸோ மேபி இன்றைக்கி
ட்ரெண்டிங் டே வருது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். உங்களுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் டே லோவை தாண்டினா செல்லிங் ப்ரெஷர் ஆக்சிலரேட் ஆகி நல்லா கீழே போயிடும். அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டினா பையிங் ப்ரெஷர் ஆக்சிலரேட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே போயிடும். ஸோ இன்சைட் சிபிஆர்னால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இட் இஸ் அ ட்ரெண்டிங் டே. உங்களுக்கு வந்து இந்த R1 ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டா நல்லா மேலே போயிடும், S1 ப்ரீவியஸ் டே லோவை தாண்டா நல்லா கீழே போயிடும். பட் இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த R1 S1 நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டா நல்லா மேலே போயிடும். அதாவது 24,982 தாண்டினா ப்ரைஸ் வந்து நல்லா அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ, ஸோ இந்த 24,814 தாண்டிச்சு அப்படின்னா டவுனில் கீழே நல்லா மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இதில் ப்ரைஸ் மேலே போச்சுன்னா நான் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டேங்க என்ட்ரி எடுக்கிறதுல. நான் வந்து ஷார்ட் பொசிஷனுக்கு தான் என்றைக்குமே வந்து வெயிட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி இந்த லோவை தாண்டி செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா அது நிஃப்டியில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ப்ரைஸ் வந்து லோவை தாண்டறதுக்கு முன்னாடியே ஒரு லோயர் லோ இந்த இடத்துல சிபிஆருக்கு இந்த லோவை தாண்டல, ஆனால் சிபிஆர் கிட்ட ஒரு லோயர் லோ போட்டாலுமே அதுவுமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். அதுவுமே வந்து ப்ரைஸை வந்து கீழே எப்படி கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் அனாலிசிஸ் தாங்க. ஆனால் லைவ் மார்க்கெட்டில் நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு என்ட்ரி எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். நாலேஜ் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இல்லைங்களா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கெயின் பண்ணி தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். சப்போஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இன்ட்ராடேல ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் இருக்கும், ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. அதில் இன்ட்ராடே ட்ரெண்டை பற்றி நான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி பயஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட அதே பேட்டர்ன் தான். லிக்விடிட்டி ஸ்வீப் படித்து கீழே வந்திருக்கான். அண்ட் டெய்லியோட ஃபேர் வேல்யூ கேப்பிலிருந்து ரிவர்ஸ் ஆகி வந்திருக்கான். என்றைக்குமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டு பேருமே இன் டேண்டம் ஒரே மாதிரி மூவ் ஆகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரே மாதிரி ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆகும். இவன் ஒரு மாதிரி அவன் ஒரு மாதிரி போனால் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அந்த விதத்தில் இப்போதைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று டெய்லி சிபிஆர் பார்ப்போம். அதே பேட்டர்ன், நிஃப்டியோடைய அதே பேட்டர்ன் தான், பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் இன்சைட் சிபிஆர். ஸோ நம்ம நிஃப்டிக்கு என்ன சொன்னோமோ அதே தான். இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரெண்டிங் டே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் ஹையர் ஹை போட்டால் மேலே போகும், லோயர் லோ போட்டால் கீழே போகும். இதில் வந்து ஹை ப்ராவல் பேட்டர்ன் அப்படிங்கிறது கீழே போகிறது தான். ஸோ ப்ரீவியஸ்லி லோவை தாண்டா செல்லிங் ப்ரெஷர் ஆக்சிலரேட் ஆகி நல்லா கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட 3% கம்மியாக இருக்குது. ஈவந்தோ நேற்று பேங்க் நிஃப்டி 230 பாயிண்ட் கீழே விழுந்து நிஃப்டி 93 பாயிண்ட் ஃபால் ஆகி ஃபுல் டே லோயர் லோ போட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுன் சைட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்திருந்தாலுமே உங்களுக்கு விக்ஸ் 3% ஃபால் ஆகிருக்கிறது. மேபி இந்த ஃபால் பெரிய அளவுக்குலாம் போகாது அப்படிங்கிற மாதிரி வந்து இண்டிகேட் பண்ணுது. பட் ப்ரைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல லிக்விடிட்டி படிக்காமல் மேலே போனதுனால கண்டிப்பாக கீழே விழுந்தே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட் பண்ணுது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராப் ட்ரேடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் புல்லிஷாக இருக்கேன்ப்பா, எக்ஸ்பைரி எப்படி இருந்தாலும் நான் புல்லிஷாக தான் முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா டேட்டாஸ் வந்து சிங்க் ஆகாமல் ரேண்டமாக விவர மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண வேண்டிய டைம். சப்போஸ் நம்ம வந்து ஒன்று நினைக்கிறோம், அது நடக்கலைன்னு வச்சுங்களேன், அப்படியே ட்ரேட் பண்ணாமல் விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நடக்கும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் இப்போலாம் ரொம்ப பொறுமையாக இருக்கேங்க. நீங்கள் டெய்லி என்ன பார்த்துட்டு இருப்பீங்க. என்னோடய செட்டப் கிடைக்கலாம், நான் எடுக்கிறதே கிடையாது. அது எனக்கு வந்து மிகப்பெரிய அளவில் என்னோடய ப்ராஃபிட்ஸை வந்து எனக்கு வந்து இது பண்ணி அதிகப்படுத்தி கொடுக்குது. ஏன்னா செட்டப் கிடைக்குது, நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறோம், அந்த அனலைஸ் படி மார்க்கெட் பிஹேவ் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கிறோம். இல்லைனா இல்லை. ஏன்னா எல்லா டைமும் மார்க்கெட் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது இல்லைங்களா? அப்படி இல்லைன்ட்டு விட்டுரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ் பண்ணுற இடம் அங்கே கம்மியாகுது. அப்போ ப்ராஃபிட் பண்ணும்போது வின்னிங் அக்யூரசி அப்படிங்கிறது அதிகமாகுது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத விட எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதப்ப ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறத நான் மிகப்பெரிய எட்ஜாக பார்க்குறேன். இதோட நான் எட்ஜினே சொல்லுவாங்க. எட்ஜினா என்னன்னா லாங்கர் டைமில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் வந்து எட்ஜுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு மிகப்பெரிய எட்ஜாக பார்க்குறேன். இது வந்து ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வேறு சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறத நீங்கள் பெருசாக கருத்தில் எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய சிஸ்டம் என்ட்ரி கொடுத்துன்னா அந்த என்ட்ரியை நீங்கள் எடுக்கலாம். நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். இப்போ நான் வந்து ஸ்மார்ட் மணி ரிலேட்டாக தான் என்ன இருந்தாலும் நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் வேற ஒரு சிஸ்டம் வேற ஒரு இண்டிகேட்டர் வந்து ஃபாலோ பண்ணிருக்கலாம். அதோட எட்ஜ் வந்து டெய்லி ட்ரேட் பண்ணால் தான் எனக்கு வந்து லாங்கர் டைமில் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் ரெகுலர் பேசிஸில் ட்ரேட் எடுக்காமல் எப்பப்போ என்ட்ரி வருதோ அப்போ மட்டும் தான் ட்ரேட் எடுக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்க, அது ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குன்னா நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்க வேண்டாம். மேபி நீங்கள் என்னோட வீடியோ பார்க்குறதே வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இதனால் உங்களுக்கு வந்து உங்களுடைய வேரியபிள்ஸ் தான் அதிகமாகும்.
நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பண்ணாதீங்க. நான் இனிஷியலாக பண்ண தப்பு அதுதான். நிறைய பேர்த்த ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவங்க சொல்கிற எல்லாமே அவங்களுடைய சிஸ்டம்க்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். அதை போய் நம்ம சிஸ்டமில் நம்ம இன்கார்பரேட் பண்ணோம்னா அது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த தப்பை நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. இதை தாண்டி உங்கள்கிட்ட சிஸ்டமே இல்லைனா அங்கே கண்டிப்பாக பிரச்சனை. நீங்கள் சும்மா நியூஸ் பேஸ்டாக ட்ரேட் பண்ணுறீங்க, யாரோ ஒருத்தங்க சும்மா வந்து உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்டு ட்ரேட் பண்ணுறீங்க, ரேண்டமாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் தப்பு. அது வந்து உங்களுக்கு லாங் டேர்மில் ப்ராஃபிட்டை கொடுக்காது. ஸோ தட் நீங்கள் என்னோட மென்டார்ஷிப்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ராப்பராக எப்படி ட்ரேட் பண்ணோம், உங்களுடைய கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து டிப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் கைடன்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே வந்து ஆப் இருக்குது, அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இதை தாண்டி அந்த ஆப்பில் ஏகப்பட்ட ஃப்ரீ கண்டென்ட்ஸே ஸ்மார்ட் மணி ரிலேட்டடாக அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய நாலேஜ் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலுமே அந்த கண்டென்ட்ஸை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா ஆப்பை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோவும் முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி.